விடாக்கண்டா ஓடுறா. ஐயோ நான் பிடிக்க வருது. ஐயோ நிறைய நேரம் வேகமா ஓடுறா. இதுக்கு மேல ஓடு. நீ மறந்துடா அது வேகமா ஓடு. ஐயோ ஓடுறா கடிக்க வருது. ஓடுறா. ஐயோ விடாக்கண்டா. ஐயோ விடாக்கண்டா. நல்லா இருங்க சகல சௌபாயம் சந்தோஷமா இருங்க. இருடா இருடா, இன்னும் பொண்ணு மாப்பிளையே வரல. யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாரா? எனக்கு வேணும். நான் தான் பரமசிவம், உன் பால்ய ஸ்நேகிதன். பால்யா ஸ்நேகிதனா? உண்மையிலேயே ஸ்நேகிதன் தான் என்ன விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணுவா? டேய், உனக்கு காது குத்துறவனா? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவனா? டேய், என்ன விட்டுட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க உன் பையன், அவனை இந்த மடியில மடி மேல வந்துடுச்சா? டேய், இதே மடியில தூக்கி போட்டு வளர்த்த வேண்டானா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? பொண்ணு மாப்பிளைய கூப்பிடா. அவ்வளவுதானே? புது தம்பதிகளா, சீக்கிரமா வாங்க. வர சொல்லு. வாங்க மாமா. இவர்தான் எங்க மாமா, பாலகிருஷ்ண மாமா. இதுதான் என் மருமக பொண்ணு. கொஞ்சம் மங்களா தெரியுதா? மாமா நல்லா தீர்த்தமாடிட்டு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி நின்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. இவ்வளவு போதும். மாட்டிக்கிட்டியம்மா, மாட்டிக்கிட்டே. என் மக மாதிரி இருக்கிறியே, இந்த டுபாகூர் குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டியம்மா. உங்க அப்பா இருக்கிறானே, சட்டைய போட்டு வந்தாதான் கார்ல ஏத்து வேணாம். வீட்டுக்கு போய் சட்டைய போட்டு வர்றதுக்குள்ள கார் எடுத்து போயிட்டானுங்கப்பா. ஏன்பா அப்படி செஞ்சீங்க? வீட்டுக்கு போய் சட்டைய போட்டுக்கிட்டு வந்தா பரவாயில்ல, 300 மிரி பட்டைய போட்டுக்கிட்டு வந்தா கார்ல எப்படி? 300 போட்டாலும் சரி, 800 போட்டாலும் சரி, என் சொந்த துட்டுல போடுற. உங்களை மாதிரி டுபாக்கூர் குடும்பம் இல்ல. ஏங்க டுபாக்கூர் குடும்பம்னா என்னங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்க மாமா, வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். இதான்டா பாசம், இதான் பாசம். பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க வேண்டியதை விட்டுட்டு என்ன பந்தோபஸ்தா கூட்டிட்டு போய் விட்டு வரேன்றிய. நீ நல்லா இருக்கா கண்ணு? நல்லா இருக்கு. அப்பா, ஒரு பெரிய சாராய மழையே பெஞ்சு ஓஞ்சா மாதிரி இருக்கு. சரி சரி சீக்கிரம் போங்க, பால் தயிராயிட போகுது. தயிரா? தயாராயிட்டேன். உத்து வச்சா தாயாராயிடுவேன். சிவா, ஏயா வாடி வதங்கி வருவானா, வக்கனைய சேரோட வரான். இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க. நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்குங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க. விட்டுறாதீங்க. ஆக பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இங்கதான் கேட்டிருப்பீங்க. மாட்டிட்டான். கோபாலா, ஏன் சார்? உங்களே இல்ல. அடே, உள்ள போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வாடா. புளிய கரைக்குதுங்களே. இன்னும் புளிய காட்டவே இல்லைங்களே. சீக்கிரம் காட்டுருங்க. காட்டுறேன். வீட்டுக்கு வந்தவ எவ்வளவு விவரமா நம்ம பொண்ண பத்தி தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கா. கூட பிறந்தவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூதேவி தான். இப்ப மூடு. அப்பவே மூடி இருந்தா. ஏமாமா, எங்க அப்பா பையன் தொட்டுட்டா பொண்ணு கெட்டுட்டான்னு கேட்டாரா? என்ன நீயே எழுதி கொடுத்து அவர் படிச்ச மாதிரி அப்படியே சொல்ற? கேத்த இனிமே நம்ம வீட்டு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஒரு நல்ல ஐடியா. பேசாம ஆளாளுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சரசரன் காசு தருவோமா? போற போக்க பார்த்தா நம்ம தலையிலேயே கூடையை ஏத்தி வச்சு கொய்யா பழம் விக்க வச்சிருவா போல இருக்குதே. நமக்கேங்க அந்த தலையெழுத்து. அதுக்கெல்லாம் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதானே,
அத்தை யாரு? துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்குறவங்களாச்சே. யாரையாவது குறி வச்சிருப்பாங்க இல்லத்த? ஆமாமா, என் சின்ன பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு கொண்டு வர வரதட்சணை பணத்துல என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன். அத்தை, நீங்க எங்கேயோ போய் ஏன் வீணா அலட்டிக்கிற? நடந்தது என்னமோ நடந்து போச்சு. எல்லாமே போச்சு. சின்னவனுக்கு கல்யாணத்தை பண்ணி அவன் கொண்டு வர வரதட்சணை பணத்தை வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சிருந்தேன். ம். என் மனக்கோட்டையே இடிச்சிட்டானே. மனக்கோட்டையை மட்டுமா இடிச்சான்? இப்ப மாடியே இடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். ம். மோதிரத்தை கொடுங்க. அது ஒண்ணு இல்ல, பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம்னு. எல்லாம் எனக்கு தெரியும். மரியாதையா கீழே போய் பாரு. அத்தை, உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கா போனா? ராணி, ராணி, என்னக்கா? நீ இன்னும் சாப்பிடலையே? இல்லக்கா. அப்ப உட்காந்து சாப்பிடு. யாருக்கு? யாருக்கா இருந்தா உனக்கு என்ன? நீ உட்காந்து சாப்பிடு. ராணி, வாயா குந்திக்க. கேட்டுக்கினியா கதைய? அசையாத அத்தைக்கு அறந்தாங்கி பருப்பு, ஊருக்கு இன்னைக்குதான் ஊத்துக்குள்ளி கொழுப்பு. உங்க ஆத்தாவுக்கு மட்டும் நெய் சோறு, நமக்கு மட்டும் பொய் சோறா? அதை விடுமே, உனக்கு இது போதுமா இல்ல முன்னாடி உள்ள முட்டை குருமா வாங்கிட்டு வருவா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தைரியம் இருந்தா நான் போட்டு வச்ச சாப்பாட்டை நீ சாப்பிட்டுட்டு இருப்ப? சாரதா ஊடுமே, நீயும் தண்டம் நானும் தண்டம். இதுல யார் சாப்பிட்டா என்ன? முண்டம். அப்படி சொல்லுமே. ஏண்டா அவன் என்ன முண்டோங்கறா, நீயும் சேர்ந்து ஒத்துதறியா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறாரு. ஏன் தம்பி நீங்க சாப்பிடல? சாப்பிடுங்க. சொரணில அவன சொல்றாங்களா? யாரு என்ன சொன்னாங்களா? சொல்லு. சொன்னது யாருமே சொல்லு. நெஞ்சிலுக்கு மஞ்சா சொத்தறதா? ஏய், சொல்லு யாரு? சொல்லு. சொல்லியா சொல்லு. ஏய், கீச்சு சொல்லு யாரு? இந்தாளா? சொல்லியா? சொல்லியா? சொல்லு யாரு? சொல்லு. ஏய், சொல்லு. ஏப்பா, நான் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இதுக்கு உங்க அம்மா ஒரு வார்த்தை கேட்டுக்க போ. ஏய், நீ சொல்லியாமே சொல்லு. கீச்சு புற கீச்சு. தாலி மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணி, நீங்க சொல்லிருக்க மாட்டீங்க. நீங்க தங்கம் கோல்ட். ஏய், சொன்ன யாருமே சொல்லு. கீச்சு புற கீச்சு. ஏய், யோ, யார் சொன்னா என்னயா? நாக்கு மேல பல்ல போட்டுக்கின்னு நம்மள அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்பால கீழமையா இங்க? நீ வேணா இருந்துட்டு போயா, நான் ரோசக்காரி. நான் போறேன். இன்னாம நீ இல்லாம நான் இங்க இருந்துருவேனா? என் பிரதர் வாட்டும் ஒரே வார்த்தை சட்டையை பிடிச்சு அட சோதா சொன்னியா நீ அப்படின்னு கேட்டு வந்துடுறமே. அட உட்டாலக்கடி கிரிகிரி, என் சைதாப்பேட்டை வடகரி. நல்ல மனுஷனுக்கு அடையாளம் சொல்லிக்காம போறதுதான்யா. நீ எப்ப வந்தாலும் மூஞ்சில முழிக்கணும் தெரியுமா? பணம் காசு சேர்த்து பெரிய மனுஷனாயி வந்தாவோட அந்த மூஞ்சில முழிக்கணும்யா. சொல்லிக்கலாமே, கில்லாடி செஞ்சே காட்டுற. பரதா, தப்பு தப்பு. பரதர், அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஊடு இவ்வளோ பெருசா இருக்குதே, நாம ஏன் ஒரு ஓரமா ஒண்டிக்கப்படாதுன்னு கேக்குறாங்க. நீ என்ன சொல்ற? அதுக்கு என் வீட்டுக்காரி அம்மா கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா ஆமை பூந்து விடும் அமீனா பூந்து விடும் உருப்படாதுன்னு அடிக்கடி சொல்லுவா. நீ யார ஆமேங்கிற, யார அமீனாங்கிற? அதையும் அவளுக்கு எடுத்தா சொல்லணும். எப்படியாவது நாங்க இங்க இருக்கிறதுக்கு வழி பண்ணுப்பா. உங்களுக்கு வேணா கேட்டு பாக்குறேன். நீங்க இருக்கிறது இல்லாத பொழுது விடிஞ்சா தெரியும். கார் வாங்கின பாக்கி தர போறியா இல்லையா? நடக்குதியா? ஜவுளி கடை பாக்கி என்ன? என்னையா கேட்டுட்டே இருக்க, பதில் சொல்லுமா? ஹலோ, யாரு? வேணுகோபாலா? வர்தன் ஸ்பீக்கிங். இன்னைக்கு பஞ்சரத்னம்ல போன் பண்ணாரா? டுமாரோ ஈவினிங் அவர் மகளுக்கு ரிசப்ஷன். உடனே சர்க் மாஸ்டர் சொல்லி ஸ்வீட் காரம் காஃபி கட்டெட் எல்லாத்துலயும் 1000 போட்டு உடனே அனுப்பி வை. பட் ஒன் திங், நோ ஸ்பாயில் த ஹோட்டல் நேம் because hotel name is my wife name. Be the careful. பரவாயில்லையே, பணம் வந்தோடனே இங்கிலீஷும் வந்துடுச்சா? துட்டு வந்தா எல்லாம் வரீங்க. ஏன் இப்ப நீ வரலையா? ஷூவை கழட்டி விட்ட